ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதானமாக இருப்போம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்கதரிசிகளையும் நம்புவது நல்லது. உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்றும் எந்த வார்த்தை உண்மையானது என்றும் நாம் கண்டுபிடிக்க தெரிந்திருக்க வேண்டும். கடைசி காலமாகிய இந்த காலத்தில் நல்ல தீர்க்கதரிசிகளும் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதாவது இதை கண்டுபிடிப்பது எப்படி? ஒரே ஒரு எளிமையான வழி உண்டு. அதாவது கேட்ட உடனே நாம் சந்தோஷப்படும்படி இருந்தால் அது ஆராயப்பட வேண்டிய தீர்க்க தரிசனம். அது உண்மையா இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அதிகமான வாய்ப்பு இல்லை. கேட்ட உடனே சந்தோஷப்படுகிற காரியமா? ஏனென்றால் இது கடைசி காலமா இருக்கிறது, பொல்லாப்பு நிரம்பிய காலமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதை சொல்லாமல் செய்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர் அதிகமாய் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அப்படி சொல்வதும் இல்லை என்று சொல்லலாம். நன்மையான காரியங்களை நம்மிடத்தில் சொல்லிவிட்டுதான் செய்ய வேண்டும் என்று இல்லை, சொல்லாமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, தீமை நடக்கப் போகிறது என்றால் நம் வாழ்க்கையில் அல்லது உலகத்தில் எங்கு நடந்தாலும் அதை நிச்சயம் கர்த்தர் நமக்கு அறிவிக்க விரும்புகிறார். அதை நமக்கு தெரியப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகம் நம்முடையது. அதனால் இங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், முன்கூட்டியே சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி நமக்கு சொல்லுகிறார். அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் என்ற இருதயம் சாதாரண மனிதர்களுக்கு இல்லாமல் இருப்பதினால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி தம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் நாம் நன்மை தீமை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்று ஜெபித்து கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் சொல்லும் தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக எப்பொழுதும் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது சுலபமானது. சாதாரண ஆரம்ப நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இப்படி செய்யலாம். வளர வளர நாம் கர்த்தரிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நேரடியாக கர்த்தரிடம் பேசி பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆவியில் வளர்ந்த பின்பு தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்கும் கொடுக்கப்படும். அப்பொழுது நாமும் தரிசனம் பார்க்கலாம், சொப்பனங்களால் கர்த்தர் பேசுவதை கேட்கலாம், நேரடியாக கர்த்தரை பார்க்கலாம், நம் செவிகள் கேட்க அவர் குரலை கேட்கலாம். இப்படியான அனுபவங்களை கர்த்தர் தருவார். நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது, அதிகமாய் அவரிடத்தில் காத்திருந்து தேடும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கும். சரி, இப்படி இருக்க எரேமியா ஐயா தீர்க்க தரிசனம் உரைத்தார், உண்மையான தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் அதனால் அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதை குறித்து இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். எரேமியா ஐயாவை துறவிலிருந்து தூக்கிவிட்ட பின்பு அவர் காவல்சாலையின் முற்றத்தில் இருந்தார். அவருக்கு தினந்தோறும் ஒரு அப்பம் கொடுக்கும்படி காவலாளியிடம் ராஜா கட்டளையிட்டிருந்தார். ஒரு நாள் உணவாக ஒரு அப்பம் என்றால் ஒரு பிரெட் அளவுக்கு தினந்தோறும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படியாக அவர் அங்கு இருந்தார். இந்த நிலையில் சிதேக்கியா ராஜா ஆட்களை எரேமியா தீர்க்கதரிசிகளிடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி தேவாலயத்தின் 3ஆம் வாசலில் தன்னிடத்திற்கு வரவழைக்கிறார் ராஜா. எரேமியா தீர்க்கதரிசி வரவழைத்து, என்னிடத்தில் சொல்வதற்கு உனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டே, உண்மையை சொல் என்று கேட்கிறார். சிதேக்கியா ராஜா கேட்கிறார் தீர்க்கதரிசியினிடத்தில். அதற்கு எரேமியா ஐயா, நான் உண்மையை சொன்னால் நீர் என்னை கொன்று போடுவீர் அல்லவா? நீர் என்னை கொன்று விடுவீர். நான் உண்மையை சொன்னால் நீர் என்னை கொல்ல செய்து விடுவீர். துறவினை போட அனுமதி கொடுத்தது போல என்னை கொன்று போடுவீர் அல்லவா என்று சொல்கிறார். அதற்கு சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொன்று போட மாட்டேன். அது மட்டும் அல்லாமல் எரேமியா சொல்லுகிறார், உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொன்னால் நீர் கொன்று போடுவீர். ஆலோசனை, அந்த இடுக்கண் வருகிறது, அதிலிருந்து காப்பாற்றி விடலாம் என்று ஆலோசனை சொன்னாலும் அதை நீர் கேட்க மாட்டீர். நான் என்ன செய்வது? நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் வார்த்தைக்கு என்ன மரியாதை
அதனால் என்ன பலன் உண்டு என்று அந்த பொருள்படும்படி எரேமியா பேசுகிறார். அதற்கு சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார், அப்படி அல்ல. அதற்கு சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார், நான் உன்னை கொல்லாமலும் உன்னை கொல்லுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற இந்த துன்மார்க்கரிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும் இருப்பேன். உன்னை கொல்லவும் நான் கொல்லவும் மாட்டேன், உன் எதிரிகளிடத்திலும் நான் உன்னை ஒப்படைக்க மாட்டேன் என்பதற்கு நம் ஆத்துமாவை உண்டாக்கின, நமக்கு உயிரை உண்டாக்கி கொடுத்த ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரிடத்தில் கர்த்தர் மேல் நான் ஆணையிடுகிறேன். சத்தியம் செய்து கொடுக்கிறார் ராஜா. கர்த்தர் மேல் ஆணையிட்டு, நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன் எதிரிகளிடத்தில் ஒப்படைக்க மாட்டேன், உண்மையை சொல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசனிடத்தில் சிதேக்கியா ராஜா கேட்கிறார். யூதாவின் ராஜா இந்த சத்தியத்தை ரகசியமாய் சத்தியம் செய்கிறார் தீர்க்கதரிசியினிடத்தில். அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், நீர் பாபிலோன் ராஜா வரும் பொழுது, பாபிலோன் ராஜா வந்து தேசத்தை பிடித்து கொள்ள வருவார். அப்படி வரும் பொழுது அவரோடு கூட நீர் போய்விட்டால் உன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். சிதேக்கியாவின் உயிர் காப்பாற்றப்படும், அவரது குடும்பமும் காப்பாற்றப்படும், இந்த பட்டணமும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட மாட்டாது. எதிரி வந்து பிடிக்கும் போது அவரோடு கூட போய்விடும். எதிர்த்து நிற்காதிரும், எதிர்த்து பேசாதிரும். அவர் நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து உன்னை பிடித்தால் நீர் அவரோடு கூட போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசியா சொல்லுகிறார், எரேமியா சொல்லுகிறார். நீர் பாபிலோன் ராஜாவோடு நீர் அங்கு போகாமல் இங்கேயே இருந்தால் கல்தையரிடத்தில் இந்த நகரம் பிடிக்கப்பட்டு போகும். கல்தையர் வந்து இந்த நகரத்தை பிடித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து இந்த நகரத்தை சுட்டெரித்து போடுவார்கள். கல்தையர்கள் வந்து பட்டணத்தை அக்கினியால் கொளுத்தி விடுவார்கள். நீரும் அவர்களுக்கு தப்பி போவதில்லை. கல்தையரிடத்தில் நீரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, இறந்து விடுவீர், கொன்று போடுவார்கள். அதனால் பாபிலோன் ராஜா வந்து பிடிக்கும் போதே நீர் அவரோடு போய்விடும். நகரமும் பாதுகாக்கப்படும், நீரும் பத்திரமா இருக்கலாம், உன் குடும்பமும் பாதுகாக்கப்படும் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் இங்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். எவ்வளவு இரக்கம் உள்ளவர் கர்த்தர்! இந்த வேத பகுதியை நமக்கு ஒரு ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. துன்மார்க்கம் துன்மார்க்கம் என்று பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே இருந்த இஸ்ரவேலருக்கு தினந்தோறும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லியது மட்டுமல்லாமல், கடைசி வாய்ப்பு வரை சொல்லி நியாயத்திற்கு கொடுக்க போகிறேன், இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அப்பொழுதாவது மனம் திரும்புவார்களா என்று பார்க்கிறார் கர்த்தர். கேட்கவில்லை. திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்து கடைசியாக எதிரியின் இடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைத்த பின்பும் கூட அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகிறார். ஏனென்றால் தம்முடைய ஜனங்களாம் கர்த்தர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். பாருங்க, எந்த அளவுக்கு அவர் அன்பு இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்றால், கல்தேயர் வந்தால் ராஜாவையும் நகரத்தையும் கொளுத்தி போடுவார்கள், அழித்து விடுவார். அதனால் அதற்கு முன்பாக பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். பாபிலோன் ராஜா வந்தால் சிறைபிடித்துக் கொண்டுதான் போவார் ஜனங்களை. தேசத்தை வேறு ஒரு ராஜாவை வைத்து ஆள செய்வார். ஏனென்றால் பாபிலோன் ராஜா முதலில் வந்த போது சிதேக்கியாவை ராஜாவாய் வைத்ததே அவர்தான். ஆனால் சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் தங்கள் பிரபுக்களோடு சேர்ந்து கொண்டு தன்னை ராஜாவாக நியமித்த நேபுகாத்நேச்சாரை எதிர்க்க தொடங்கினார். அதன் விளைவாக தான் மீண்டும் நேபுகாத்நேச்சார் ராஜா சிதேக்கியாவை பிடித்து கொண்டு போகும்படி, எனக்கு எதிராக புஸ்தகத்தை பார்க்கும்போது அநேக காரியங்கள் வெளிப்படும். சிதேக்கியா அநேக காரியங்கள் நேபுகாத்நேச்சாருக்கு தன்னை ராஜாவாக நிறுத்திய ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். தங்கள் ஜனங்களோடு யூதர்களோடு சேர்ந்து கொண்டு இவர்களே ஏற்கனவே நேபுகாத்நேச்சாருக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமைகளாய் இருந்து கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கலாமா? அதன் விளைவாக இன்னும் அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியும் மீண்டுமாக செய்தது நிமித்தம் மீண்டும் நேபுகாத்நேச்சார் ராஜா அங்கு வருகிறார். இப்பொழுது சிதேக்கியாவை சிறைப்பிடித்துக் கொண்டு போக வருகிறார். ஆனால் இப்பொழுது அந்த எதிரியோடு போய்விடாவிட்டால் கல்தேயர் வந்து உன்னை முற்றிலுமாய் அழித்து போடுவார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜாவை முதலில் அனுப்பி இவர்கள் உயிரை காப்பாற்றி பட்டணத்தையும் காப்பாற்ற ஒரு சிறு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார்.
இப்பொழுதாவது இவர்கள் கீழ்ப்படிந்தால் காப்பாற்றிக் தங்களை. ஆனால் என்ன செய்கிறார்கள்? தீர்க்கதரிசி மூலமாக செய்தியும் வந்துவிட்டது சிதேக்கியாவுக்கு, யூதாவின் ராஜாவுக்கு. இப்படி எரேமியா சொன்னதும் சிதேக்கியா ராஜா ஒரு காரணம் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில். அதாவது, நேபுகாத்நேச்சார் என்னை, பாபிலோன் ராஜா என்னை பிடித்து கொண்டு போன பின்பு, அங்கு ஏற்கனவே பிடித்து கொண்டு போன யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் கொண்டு போய் விட்டு என்னை பரியாசம் பண்ண விட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் உண்டு. இந்த காரியத்தை குறித்து சிம்சோனின் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். அதாவது, ஒரு ராஜாவை பிடித்து கொண்டு வந்து விட்டால் அவர்களை சும்மா விட மாட்டார்கள். அவர்களை துன்புறுத்தி அவர்கள் கண்களை பிடுங்குவது போன்ற காரியங்களை செய்து அவர்களை கோமாளியாக்கி, ஒரு ராஜாவா இருந்த ஒரு மனிதனை, மிக கேவலமான செயல் இது, இப்படி கொடூரமான மனிதர்களின் செயலா இருக்கிறது. ஒரு ராஜாவா இருந்த ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தி வித்தை காட்ட சொல்வது, கோமாளி போல வேஷம் செய்ய செய்வது, கிண்டல் பண்ணுவது, ஓடி போய் அடிப்பது, நடுவில் வைத்து பலர் சூழ்ந்து கொண்டு அவரை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டு அதை பார்த்து ரசிப்பது, சந்தோஷப்பட்டு பொழுதுபோக்காக பயன்படுத்துவது. ஒரு குரங்கை பார்த்து வித்தை காட்டி அதை வேடிக்கை பார்த்து ரசிப்பார்கள் அல்லவா, அது போல ஒரு ராஜாவை அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவது. இப்படி என்னை செய்து விடுவார்களோ என்று பயப்படுகிறேன். பாபிலோன் ராஜாவின் இடத்தில் போனால் இப்படி செய்து விடுவார்களோ என்று எனக்கு பயமா இருக்கிறது என்று சிதேக்கியா சொல்லுகிறார். இப்படி சிதேக்கியா சொன்னதை கேட்ட எரேமியா ஐயா, அப்படியெல்லாம் நடக்காது. அவர்கள் உம்மை கொண்டு போய் நீர் நினைப்பது போல பரியாசம் பண்ணலாம் விடமாட்டார்கள். அப்படி நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நீர் கீழ்ப்படிந்தால் உமக்கு நன்மை உண்டாகும். உம்முடைய உயிர் பிழைக்கும், உமக்கு நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று எரேமியா ஐயா சிதேக்கியாவின் இடத்தில் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவின் இடத்தில் நான் என்ன ஆனாலும் இங்கேயே இருப்பேன், அங்கு போக மாட்டேன் என்று சொன்னால், அப்படி நீர் முடிவெடுத்தால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்று காது கொடுத்து கேள். கர்த்தருடைய வார்த்தையை மீறினால் என்ன நடக்கும் என்று கேட்டுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த காரியங்களை சொல்லுகிறார். அப்படி இங்கேயே இருந்தால் யூதாவின் ராஜாக்களின் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும், மீதியா இருக்கிற பெண்கள் எல்லாரும் நேபுகாத்நேச்சார் ராஜாவின், பாபிலோனின் ராஜாவின் பிரபுக்களிடத்தில் கொண்டு போய் விடப்படுவார்கள். அவர்கள் பெண்களை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். யூதா ராஜாவின் அரண்மனைகளில் இருக்கிற பெண்களை எதிரிகள் வந்து பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். இப்படி நடந்த பின்பு அந்த கொண்டு போகப்பட்ட ஸ்திரீகள், பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களே உம்மை குறித்து சொல்லுவார்கள். எந்த பிரபுக்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி எங்கள் ராஜா நடந்தாரோ அவரை சிக்கலில் மாட்ட வைத்து விட்டு, இப்படிப்பட்ட துன்பமான நிலைக்கு அந்த பிரபுக்களை தள்ளி விட்டு விட்டு இப்பொழுது அவர்கள் விலகி கொண்டார்கள். அதாவது, சிதேக்கியா பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் பாபிலோனின் ராஜாவுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறார். இதை இந்த பெண்களே சொல்லுவார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும், உங்களுடைய எல்லா பெண்களையும், உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் கல்தேயரிடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். உம்முடைய ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். உண்மையும் அவர்கள் நிச்சயமாய் பிடிப்பார்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தாலும் உங்களால் தப்பிக்க முடியாது. இந்த நகரம் சுட்டரிக்கப்படுவதற்கு நீரே காரணமாகிவிடுவீர். உம்முடைய செயல்களினால் இந்த நகரம் சுட்டரிக்கப்படும், நீரே காரணமாகி விடுவீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதாவது, சிதேக்கியா பாபிலோன் ராஜாவின் இடத்தில் மாட்டாமல் தப்பித்துக் கொண்டு ஓட வேண்டும் என்று நினைத்தால் தீமை நடக்கும். நீர் இறந்து உண்மையை அழித்து விடுவார்கள், குடும்பத்தை அழித்து விடுவார்கள், தேசத்தையும், அதாவது நகரத்தையும், எருசலேம் நகரத்தையும் சுட்டெரித்து போடுவார்கள். தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்யாமல் சிறைப்பிடித்தால் அங்கே போங்கள் என்று எரேமியா ஆலோசனை சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு நல்ல காரியத்தை ஐயா சொல்லுகிறார். இதை கேட்ட பின்பு சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம்
வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நீ அப்படி சொல்லாமல் இருந்தால் நான் உம்மை கொல்ல மாட்டேன். நீர் சாக மாட்டீர் என்று சொல்லுகிறார். யாரு எனக்கு தெரிவித்த கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம். சொன்னால் உன்னை கொன்று போடுவேன். சொல்லாமல் இருந்தால் நீ சாவதில்லை என்று சிதேக்கியா ராஜா சொல்லிவிடுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில். அது மட்டுமல்லாமல் சிதேக்கியா ராஜா இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். நான் போன பின்பு, நான் இப்பொழுது பேசிவிட்டு நான் போய்விடுவேன். நான் போன பின்பு பிரபுக்கள் வந்து உன்னிடத்தில் ராஜாவினிடத்தில் என்ன பேசிக் கொண்டிருந்தாய் என்று கேட்பார்கள். அப்படி கேட்டால் நீ அவர்களிடத்தில் ஒன்றும் சொல்லாதே. இப்பொழுது நான் பேசிய காரியங்களை சொல்லாதே. அதற்கு பதிலாக என்னை மீண்டும் யோனத்தான் வீட்டிற்கு அனுப்பாதிரும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் ராஜாவினிடத்தில் என்று சொல். நான் பேசிய காரியங்களை சொல்ல வேண்டாம் என்று சிதேக்கியா ராஜா சொல்லுகிறார். பிரபுக்கள் வந்து நான் போன பின்பு வந்து கேட்பார்கள் என்ன பேசினாய் என்று. உண்மையை சொல்லக்கூடாது. நாம் பேசிய காரியங்களை சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக யோனத்தான் வீட்டிலிருந்து என்னை தப்புவிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் என்று சொல் என்று சிதேக்கியா ராஜா சொல்லிக் கொடுக்கிறார். நான் யோனத்தான் வீட்டிற்கு திரும்பி போய் அங்கு நான் துன்பப்பட்டால் நான் செத்து போய் விடுவேன். அதனால என்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் வைத்தேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். சொல்லிக் கொடுக்கிறார் சிதேக்கியா ராஜா. ராஜா சொல்லியது போலவே ராஜா சென்ற பின்பு அங்கிருந்த பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாரும் வந்து எரேமியாவினிடத்தில் கேட்கிறார்கள். ராஜாவினிடத்தில் என்ன பேசிக் கொண்டிருந்தாய் சொல் என்று. அதற்கு எரேமியா ராஜா சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளையே சொல்லிவிட்டார். அதாவது என்னை யோனத்தான் வீட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் கேட்டுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்படியே இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி பொய் சொன்னார் என்பது போல மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. அதாவது தீர்க்கதரிசி என்பவர்கள் பரிசுத்தமானவர்கள், உண்மையை பேசுகிறவர்கள். எரேமியாவும் அப்படிப்பட்டவர் தான். பரிசுத்தமான உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கவனிக்கும் பொழுது ஒரு காரியம் ராஜா சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லி இருக்கிறார். யோனத்தான் வீட்டிற்கு என்னை அனுப்பாதிரும் என்று ராஜா சொல்ல சொன்னால் அப்படியே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் உண்மை இவர் பேசியது அல்லவா? இவர் பேசிய காரியங்கள் பல காரியங்கள் பேசினார். அதை சொல்லாமல் இப்படி மாற்றி சொல்லிவிட்டாரே. அப்படியானால் எரேமியா தீர்க்கதரிசி பொய் பேசி இருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மை அது இல்லை. எரேமியா 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 அதிகாரங்களுக்கு முற்பட்ட இந்த அதிகாரத்தின் வசனத்தில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனித்து பார்த்தோம். எரேமியா 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உண்மையாக எரேமியா இந்த விண்ணப்பத்தை சிதேக்கியா ராஜாவை நோக்கி செய்கிறார். உண்மைதான். அவர் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பே அல்லது பேசும் பின்பாக இருக்கலாம், முன்போ பின்போ. அதே சமயத்தில் சிதேக்கியாவினிடத்தில் இவர் கேட்கிறார், யோனத்தான் வீட்டுக்கு என்னை அனுப்பாதிரும், நான் அங்கு போனால் செத்து போவேன் என்று கேட்கிறார். 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீ என்னிடம் பேசுற இந்த வார்த்தைகளை சொல், மற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் என்ற பொருள் சிதேக்கியா ராஜா சொல்லியிருக்கிறார். அதையேதான் எரேமியா சொல்லியிருக்கிறார். எரேமியா பொய் பேசவில்லை, பொய் சொல்லவில்லை, உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். எல்லா காரியத்தையும் சொல்லாமல் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கிறார். அதை பாவம் என்று சொல்ல முடியாது. இப்படி எரேமியா அந்த பிரபுக்களுக்கு பதில் சொன்னதும் தன்னை காப்பாற்றும்படிதான் இவர் விண்ணப்பித்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் அமைதியாய், பெரிதாய் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாய் போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் எரேமியாவுக்கு எதிரியாய் செயல்பட்டவர்கள். அதனால் அவர்கள் போய்விட்டார்கள். இவ்வளவுதானா, சரி போ என்று போய்விட்டார். இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசி காவற்சாலையின் முற்றத்திலே எருசலேம் பிடிக்கப்படும் வரைக்கும் அவர் அங்கேயே இருந்தார். எருசலேம் அந்நியரால் பிடிக்கப்பட்ட பின்பும் அங்கேயேதான் இருந்தார். அவர் அந்த இடத்தை விட்டு வேற எங்க. இந்த இடத்தில் எரேமியா காவலில் இருந்தது கூட பாதுகாப்புக்காக என்று சொல்லலாம். ஒரு விதத்தில் அவர் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். அதை நாம் வரவேற்கவில்லை. அவர் துன்பம் அனுபவித்தது சரி என்று சொல்ல முடியாது, அது பாவம். அப்படி அல்ல. ஆனால் அதிலும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். துன்மார்க்கர் கையில் அகப்பட்டு, ஏனென்றால் பலர் எரேமியாவுக்கு விரோதிகள் இருந்தார்கள். அவர்கள் வந்து எரேமியாவை கொன்று போடாதபடிக்கு
ராஜாவினால் காவல் வைக்கப்பட்டது போல வைக்கப்பட்டாலும் காவல் சாலை, சிறைச்சாலை என்பது ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு பாதுகாப்பாய் அமைந்தது. இதுவும் நன்மைதான். பல நேரங்களில் இப்படி பலருக்கு நடப்பதுண்டு. எரேமியா பாதுகாக்கப்பட்டார், பத்திரமாய் இருந்தார். எல்லோரையும் பிடித்துக் கொண்டு போகும்போது சிறைச்சாலையில் இருப்பவர்களை தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று ராஜாக்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எரேமியாவை பிடிக்கவில்லை. இப்படியாக நடந்தது. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், தம்முடைய ஜனங்களை என்றும் காக்கிறவர். கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் நமக்கு நன்மையை கொடுக்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறும் போது அது நிச்சயம் நம்மை பொல்லாப்புக்குள் தள்ளிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் நிகழ்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.